தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் ரோமர் அதிகாரம் 14 வசனம் 12. நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கொப்புவிப்பான். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையிலே தேவனே, நாங்கள் மை துதிக்கிறோம், மை வாழ்த்துகிறோம், மை போற்றுகிறோம், மை வணங்குகிறோம் சுவாமி. ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தேவனுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையை குறித்து, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நேரத்தை குறித்து, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த தாளந்தை குறித்து ஆண்டவரே நாங்கள் தேவ சமூகத்துல நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலேயும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ஆண்டவரே உண்மையும் உத்தமமாய் கொடுக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு என்று கொடுத்த தாளந்தை ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்கு அவர்கள் பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே அப்பா, நாங்கள் பாவம் இல்லாதபடிக்கு வாழ்ந்து அந்த பரிசுத்தருக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் போய் நிற்கிறதுக்கு நாங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையை ஆண்டவரே தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து நாங்கள் வாழ உதவி செய்யுங்க. மற்றவர்களை நாங்கள் குற்றவாளிகளாக தீர்க்காதபடிக்கு ஆண்டவரே, சகோதரர்களை நாங்கள் அற்பமாய் எண்ணாதபடிக்கு ஆண்டவரே, யாரையும் ஆண்டவரே அப்பா புறம் கூறாதபடிக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையானது ஆண்டவரே உண்மையும் உத்தமும் நிறைந்த வாழ்க்கையாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீங்க நியாயாதிபதி நீங்கள் ஒரு நாள் வருவீங்க சுவாமி. அந்த நாள்ல நாங்கள் கணக்கு ஒப்புவிக்கும் பொழுது வெட்கத்தோடு அல்ல ஆண்டவரே நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் அந்த இடத்துல நாங்கள் நிற்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே அப்பா ஆவியானவருடைய துணையுண்டு இந்த உலகத்துல வாழ்ந்து ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களுடைய பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு நாங்கள் எப்பொழுதும் நீதிமான்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. கர்த்தருக்கு முன்பாக பயத்துடனும் நடுக்கத்தோடனும் நாங்கள் தொழுது கொள்கிற கிருபையை தாங்க. எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை கர்த்தர் தருகிறீங்கப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.